வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் எங்கள் விருந்தோம்பல் ஃபுட்ஸில் நாங்கள் தயார் பண்ணுற புளிக்குழம்பு பவுடரை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வீட்டிலையே எல்லா பொருட்களும் வறுத்து நாங்கள் வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு பற்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளியை கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டும் சுண்டைக்காய் வத்தலும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம எங்கள் விருந்தோம்பல் ஃபுட்ஸ் புளிக்குழம்பு பொடியை ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு புளிக்கு இந்த அளவு புளிக்குழம்பு பொடி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்ல 1 நிமிஷம் இப்போ பார்த்திங்கன்னா தீ ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், கருகிடக்கூடாது. நல்ல 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கணும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு நம்ம புளிக்குழம்பு பொடியும் சேர்த்து இப்போ புளி கரைச்சல் சேர்த்துருவோம். புளிக்கரைச்சல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு குழம்பு வற்றுறதுக்கு. அதனால கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு வேணுன்னா செக் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி, நீங்கள் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள். இப்போ மண் சட்டியில் நல்ல சூடு இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இது ஆப்ஷனல் தான், சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ட்ரெடிஷ்னலாக எல்லா பொருளும் வறுத்து நம்ம புளிக்குழம்பு செய்கிறத விட அந்த பொடி வச்சு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள். நல்லா இது பெர்ஃபெக்டான புளிக்குழம்பு. நீங்கள் அந்த புளிக்குழம்பு பொடி வேணுங்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.